நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். என்ன சார், நான் எந்திரிக்க மாட்டேன் சார். எனக்கு இது என்னால முடியும் சார், என்னால முடியும் சார். எந்திரிச்சு நடக்க எல்லாம் முடியும், ஓட முடியும். இல்லைங்க சார், நான் எந்திரிக்க மாட்டேன் சார். சார் இது வந்து நான் உங்ககிட்ட பெட்டிஷன் பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். அதுக்கு முன்னால இது வந்து டிசம்பர் மாசம். இல்லைங்க சார், இல்லைங்க சார், நான் உட்கார மாட்டேன். எனக்கு நீதி கிடைக்கணும். 6 மாசமா அலையிறேன். டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி சின்னசாமி அம்மா ஸ்கூல்ல கஞ்சா பிடிச்சாங்க மாணவரோட பேக்ல. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் இல்லைங்க சார், சின்னசாமி அம்மா அரசு மேல்நிலை பள்ளி அதுல பிடிச்சாங்க சார். டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி கஞ்சா பிடிச்சாங்க. அது சார் வந்து யார்கிட்டயும் தகவல் சொல்லாம சிஓ ஆபீஸ்ல சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு வந்து நார்த்து சரகம், அதுக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னா சார் என்ன பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு. 4 கிலோக்கு மேல கஞ்சா இருந்தது. இன்னைக்குமே 200 ரூபாய் கஞ்சா பிடிச்சதுக்கு நீங்க அவங்க எங்க இருந்து கிடைச்சதுன்னு அந்த 1.5 கிலோ கஞ்சா யாரு வித்தாங்கன்னு பிடிச்சி நீங்க பேப்பர்ல போட்டிருக்கீங்க. இது 4 கிலோக்கு மேல இருக்கு. ஒரு மாணவனோட பேக்ல 30 சிகரெட் லோடட் பிளஸ் அவன் சேல் பண்ணி இருக்கிறான். 20, 10, 50, 100 அமௌண்ட் இருந்தது. இது ஹெச்எம் எரிச்சிட்டாரு. எரிச்ச உடனே நான் டிசம்பர் மாசம் 29ஆம் தேதி இங்க வந்து முதன்மை கல்வி அலுவலருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஜிடிபி பெட்டிஷனுக்கு 30 நாள் அதற்கு மேல எனக்கு தகவல் வரல. நான் திரும்ப சார்ட்ட உங்ககிட்ட வந்து நம்ம பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி மனு கொடுத்தேன். அந்த 9ஆம் தேதி மனு கொடுத்ததுக்கு எனக்கு எந்த பதிலும் வரல. ஆனா கலெக்டர்கிட்ட கொடுத்த மனுவுக்காக என்கொயரிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1ஆம் தேதி என்கொயரி பண்ணாங்க சார். என்கொயரி பண்ணி அது தவற ஒத்துக்கிட்டாங்க ஹெச்எம். அவங்க ஆசிரியர்லாம் ஒத்துக்கிட்டாங்க. என்கொயரி முடிஞ்சிருச்சு. எல்லார்ட்டையும் லெட்டர் வாங்கிட்டாங்க. இந்த சிஓ மேம் அவங்களை தண்டிக்கிறதுக்கு ஏன் இப்ப அச்சப்படுறாங்க? அப்ப இவங்களுக்கு அதுக்கு உடந்தையா? கஞ்சா விக்கிறதுக்கு இவங்க கொடுத்தாங்களா? ஒரு ஹெச்எம் மேல, ஒரு பொறுப்பு ஹெச்எம் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் அச்சப்படுறாங்க? நான் என்ன சொல்றேன், மாணவர்களோட போதை பழக்கத்துல இருந்து விடுபடணும். மாணவர்களுக்காக போராடுறேன். எனக்கு சொத்து வேணும்னு சொல்லி நான் போராடுறேன். 6 மாசமா நடக்கிறேன். 6 மாசமா ஏன் அலக்க வைக்கிறீங்க? சென்னையில ஒரு 5 கிராம் கஞ்சா பிடிச்சதுக்கு அந்த மாணவன் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இங்க 4 கிலோக்கு மேல ஸ்கூல் பேக்ல இருக்கு. அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவங்க வந்து இடமாற்றம் பண்ணக்கூடாது சார். இடமாற்றம் பண்ணா வேற இடத்துல இந்த தப்பு பண்ணுவாங்க. இங்கே பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு நீங்க இடமாற்றம் பண்ணுங்க. பனிஷ்மெண்ட் பண்ணணும். அப்பதான் திருப்பூர் மாவட்டத்துல உள்ள அனைவரும் இந்த போதைக்கு என்ன வருதுன்னா உடனே வந்து இங்க ஒரு சட்ட பிரிவு இருக்குல்ல, போதை தடுப்பு பிரிவு இருக்குல்ல, அதுல கொண்டு கொடுக்க சொல்லுங்க. மேலதிகாரிகள்ட்ட தகவல் கொடுக்கறதுக்கு எதுக்கு? ஏன் சார் 6 மாசம் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் உங்களை நம்பி இதுல உட்கார்றேன். உடனடியாக எனக்கு தகவல் கிடைக்கும் சார். இல்லைன்னா மீண்டும் நான் போராட்டம் தொடர்வேன்.